அஃப்கோர்ஸ் நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் தெரியும். பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து தக்ஷினி கதாயங்கில் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ டிப்னி போட்டுட்டு வரோம். இப்போ தேர்ட் லெசனில் வந்து ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் டிப்னி ஃபுல்லாக போட்டிருக்கோம். இப்போ தேர்ட் லெசன் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து தேர்டு பார்க்குறோம். இது சரவண இந்திகையில் நடத்திட்டு வரோம். 462 எடுத்துங்க பேஜ் நம்பர். இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸு. இது மொத்தம் வந்து எக்ஸாமில் வந்து கொஷின் பேப்பர் வந்து 5th ரோமனில் ஒரு 4 கொடுத்து 2 கேட்பாங்க. இது முக்கியமாக வந்து இங்கே வந்து இதுக்கு ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. வெங்கையா அந்த கேரக்டர் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து திலகத்துடைய ஹஸ்பண்ட், அவருடைய கணவரை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கர்மவீர் தெலுங்குக்கு பிரசித்து லேக்கக் ஸ்ரீ கோபிச்சந்திக்கு கஹானிகை. இந்த கர்மவீர் அப்படின்னு அந்த கதை வந்து தெலுங்கில் வந்து பிரசித்தி புகழ்பெற்ற எழுத்தாளர் வந்து ஸ்ரீ கோபிச்சந்த் தான் வந்து இந்த கதை வந்து ஏற்றியிருக்கிறார். வெங்கையா இசி கஹானிக்கா பாத்திரகை. இந்த கதையில் வந்து வெங்கையா வந்து முக்கிய பாத்திரமாக நடித்திருக்கிறார். ஆகே உஸ்கா சரித்திர சித்திரம் கியா ஜாத்தாகை. இந்த கதையில் வந்து வெங்கையாவை பற்றி நாம் பார்ப்போம். வெங்கையா ஏக்கு ஃபேக்ட்ரி மீ மேனேஜர் ஹை. இந்த இடத்துல வந்து வெங்கையா வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னா வந்து ஃபேக்ட்ரின்னு அர்த்தம். ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு தொழிற்சாலையில் வந்து ஒரு மேனேஜராக வந்து பணி செய்கிறார். வக்கு முஜிதோரோன் கா நேதாகை. அவர் முஜிதோரோன் அப்படின்னா வந்து தொழிலாளருக்கு வந்து அவர் வந்து லீடராக இருக்கிறார். இந்த இடத்துல வந்து தலைவராக இருக்கிறார். அந்த சங்கத்தில் வந்து இவர் தான் வந்து வெங்கையா வந்து தலைவராக இருக்கிறார். வக்கு அப்புனி இலாக்கேமே கமாரோடு வெங்கையாக்கே நாம் சே பிரசித்திகை. அவர் வந்து அந்த பணியில் வந்து வேலை செய்ய அந்த இலாக்கா அப்புனே இலாக்கேமே அந்த அந்த தொழிற்சாலையில் வந்து பணி செய்கிறவங்களுக்குலாம் வெங்கையா வந்து ஒரு முக்கிய ஒரு பாத்திரமாக இருக்கிற. எல்லாருமே வந்து இவர் வந்து ஒரு உயர்வாக சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸாக இருப்பாராம். ஒரு நல்ல ஒரு மனிதனாக வந்து அவர் இருப்பாருன்றது தான் இந்த இடத்துல பிரசித்திகை அப்படின்றாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு முக்கிய மனிதனாக இருந்தார். அவ்வகு நிஸ்வாத்திகை முஜிதுரோ கே சுக்கு அவர் சுவிதா கேலியே பிரயத்தன் கர்த்தாகை. அவர் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்த தொழிலாளர்கள் வந்து சுக்குனா வந்து மகிழ்ச்சி வந்து இவர் கீழே தான் தொழிலாளர்களாக இருக்காங்க. இவர் தானே அதுக்கு லீடராக இருக்கார். மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. தொழிலாளர் எல்லாருக்கும் எப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். மற்றும் சுவிதா அப்படின்னா வசதின்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த வசதி வந்து அந்தளவுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னேருந்து பேசி ஒரு தலைவராக இருந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து நல்லது செய்வாராம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தார் வெங்கையா. பிரத்தன் மீ உஸ்கி நௌக்கரி பே சளி ஜாத்திகை. நௌக்கரி அப்படின்னா வந்து தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய ஒரு மூலதனம் எப்படியோ அந்த மாதிரி முக்கிய நபராகவும் இருந்தார். பிரிபி இருந்தாலும் கூட உஸ்கா சந்தர்ஷ ஜாரிகை. சந்தர்ஷ அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த டாபிக் இந்த தலைப்பில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்கிறார். வெங்கையா திலகம் சே சாதி கர்த்தாகை. வெங்கையா வந்து திலகத்தை வந்து திருமணம் செய்து கொள்கிறார். உஷே திலகம் கே புராணே பியார் கே பாரேமே பதா சல்தாகை. இந்த இடத்துல வந்து திலகம் வந்து பிராணே பியார் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பிராணி வந்து பழைய இந்த இடத்துல பியார்னு அந்த இடத்துல அன்புன்னு நம்ம நினச்சிக்கணும். பிராணினா அவங்க காலேஜில் வந்து சிஷியர்குமாரும் இவங்களும் வந்து அன்பாக வந்து ஒருத்தருக்கு நண்பராக வந்து பழகுவாங்க. அந்த நினப்பு வந்து இவளுக்கு வந்து இங்கே வந்துருதான். அந்த பிராணே பியார்கே பாரேமே பதா சல்தா. அடிக்கடி வந்து அதை வந்து அவன் நினச்சி பார்த்துட்ருப்பாளாம். சிஷியர்குமார் வந்து நினைப்பாளாம். வக்கு தேக்குதாக்கி உஸ்கி பத்தினி புராணே யாதிமே கோக்கர் துக்கி ரகத்திகை. அப்போ வந்து இதை வந்து பார்க்குறாரு யார் வெங்கையா வந்து பார்க்குறார். மனைவி வந்து பழசெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கிறா. பத்தினி புராணி
யாதி அப்படின்னு பழைய நினைவெல்லாம் அவருக்கு வந்து மனைவிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அதை நினச்சிட்டு ரொம்ப வந்து என்ன பண்ணுறா, துக்கம் அடைகிறா. அதை வந்து இவர் பார்த்துட்டு இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கு? வெங்கையாவுக்கும். யக்கு தேக்குக்கர் வந்து திலகம் வந்து துக்கம் அடைகிறத பார்க்குறாரு. யக்கு தேக்குக்கர் வெங்கையா நாராஜினகி ஹோத்தா. அவள் வந்து துக்கம் அடைகிறத பார்த்து கூட வந்து வெங்கையாவுக்கு வந்து என்ன வரலையா, நாராஜனும் கோபம்னு அர்த்தம். அவளுக்கு வந்து கோபமே வரலையாம் யார் மேலே, திலகத்து மேலே வந்து கோபமே வரல. இந்த நாராஜ் நகி ஹோத்தா, நகினா வந்து கோபம் வரல. இசிசி தரகு வகு திலகம் கோ சமஜினா சாகத்தாக. இந்த சூழ்நிலையில் கூட அவர் என்ன பண்ணுறாராம், வெங்கையா வந்து திலகத்தை வந்து நன்றாக வந்து புரிஞ்சு வச்சுருந்தாராம். ஏன்னா திலகம் வந்து எதுவுமே வந்து உண்மை வந்து எல்லாமே சொல்லிவிடுவாளாம். அந்த மாதிரி கல்லூரியில் வந்து நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம், அந்த மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் வந்து ஏற்கனவே வெங்கையாட்ட சொன்னதுனால இவருக்கு வந்து நான் அப்படியா அப்படின்னு ஒரு இயல்பாக எல்லாமே கேட்டுருப்பாராம். அதனால் வந்து இவருக்கு வந்து திலகத்தை வந்து நன்றாக புரிந்து வைத்திருந்தார். கியோன்கி ஏனென்றால் வகு திலகம் சே பகுத்து பிரேம் கர்த்தா இருந்தாலும் கூட இவர் என்ன பண்ணார், திலகத்து மேலே வந்து அதிகமாக அன்பு வச்சுருந்தாராம். யார்? வெங்கையா வந்து அதிகமாக அன்பு வைத்திருந்தார். 5 சால் பாத்து ஏக் தின் கிஷோர் குமார் திலகம் மில்லே உஸ்கே கர் ஆத்தாக. இருந்தாலும் அப்படி இருந்தாலும் 5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் வந்து கிஷோர்குமார் வந்து வெங்கையா வீட்டுக்கு வராரு. திலகத்தை சிஷிர்குமார் திலகத்தை பார்க்கணும், அவங்க ஃப்ரெண்டுன்ட்டு பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு அட்ரஸை கேட்டு வராரு. யார்? சிஷிர்குமார் வராரு திலகத்தை பார்க்குறதுக்கு. அப்பொழுது வெங்கையா உஸ் சார்த்தின் வவாங்கு டகர்னேக்கோ ககத்தாக. அப்போ தான் வந்து வெங்கையா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. ஏன்னா ஏற்கனவே சிஷிர்குமாரை பற்றி சொல்லியிருப்பா திலகம் யார்கிட்ட, வெங்கையாட்ட. உடனே அவர் பார்த்தோன்னே நீங்கள் 4 நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சிஷிர்குமார்ட்ட வந்து வெங்கையா வந்து சொல்கிறாரு. அதான் ககத்தாகனா அவர் சொல்கிறாரு. சிஷிர் படி கட்டினாயே சகமத்து ஹோத்தாக. உடனே வந்து அவர் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, கட்டினாயே அப்படின்னா சரின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு. இல்லை நான் சரி கண்டிப்பாக 4 நாள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கையாட்ட வந்து சிஷிர்குமார் வந்து சொல்லிடுறார். வெங்கையா சார்த்தின் தக்கு கர் வாபஸ் நகி ஆத்தா. உடனே வெங்கையா வந்து அந்த 4 நாள் வந்து அங்கே உங்கள் 2 பேரும் வந்து மனவிட்டு எதாக இருந்தாலும் பேசுகிறவங்க ஃப்ரெண்டாக தானே இருந்தாங்கன்னு பேசிட்டுன்ட்டு அவர் வந்து வெளியில் சொல்லாமல் என்ன பண்ணிட்டார், மனதிலே நினச்சிட்டு அவர் ஃபேக்ட்ரிலேயே அவரே அங்கேயே தங்கிட்டாராம். கர் வாபஸ் நகி அப்படின்னா வீட்டுக்கே வந்து 4 நாள் வரைக்கும் வெங்கையா வந்து வீட்டுக்கு வரலையா. ஆனால் சிஷிகுமார் இருக்கிறாருன்ட்டு வரலையா. இன் சார் தோனோ மே திலகம் சம்ஜா ஜாத்திகை. இந்த 4 நாட்களையும் என்ன பண்ணுறாங்க, தோனி 2 பேர் வந்து ஒருத்தருக்கு வந்து நன்றாக வந்து திலகமும் இவங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். திலகம் சம்ஜானா புரிஞ்சுக்கிறது. அப்போ வந்து சசிரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாலாம். என்னவென்றால் விவாகித்தாக்கே லியே பதிகோ ஷப்பு குச்சிங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்ம வந்து விவாகித்தா அப்படின்னா திருமணமான அர்த்தம். நம்ம வந்து திருமணம் ஆகிட்ட பிறகு வந்து நம்ம கணவன் தான் நம்மளுக்கு எல்லாமே முதலிடம் அப்படின்றது இப்போ தான் வந்து அவளுக்கு வந்து புரிய வந்துச்சான். இந்த 4 நாள் பேசின உடனே இயல்பாக 2 பேரும் மாறி பங்கு பேசிக்கிட்டாங்களா, அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டாலாம். சந்தர்ப்பமே இந்த சூழ்நிலையில் வகு பதிக்கே லியே சிந்தித்துகேன். அப்போ தான் வந்து தன் கணவனை நினச்சி என்ன பண்ணாவ கவலை அடைஞ்சாலும். சிந்தித்துனா கவலைன்னு அர்த்தம். பதிக்கே கணவனை பற்றி என்ன பண்ணால் கணவருக்காக, பதிக்கேலியே அப்படின்னா கணவருக்காக கவலைப்பட்டாள். யார்? திலகம் வந்து கவலைப்பட்டாளாம். வகு ரசோயிக்கர் படி ரகத்திகை. உடனே என்ன பண்ணுற, ரசோயிக்கர் அப்படின்னா சமையலறைன்னு அர்த்தம். ரசோயினா சமையல்னு அர்த்தம், கருன்னா அந்த இடம். அப்போ வந்து சமையலறை கிச்சன் ரூமில் போய் என்ன பண்ணால் படி ரகத்திகை. உடனே அங்கே கிச்சன் அறையில் போய் உக்காந்துக்கிட்டாலாம். உக்காந்து சிசிர் அங்கே போய் என்ன பண்ணுறா, படி அப்படின்னா வந்து அங்கே போய் என்ன பண்ணுறா, அங்கேயும் வந்து நிறையா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். புத்தகத்தை வச்சு அங்கேயே கிச்சன்லேயே வந்து படித்தாலாம். சிசிர்கே சாமினி ஆத்திபி நகி. ஆனால் அந்த சமையலறை இருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட
சிசிர் வந்து அவங்க முன்னாடி வந்து வரவே இல்லை. சாம்னின்னா எதிரின்னு அர்த்தம். சமையல் கட்டில் இருக்க திலகம் இருக்க, நம்ம போய் அங்கே போய் பேசலாம் அப்படின்ட்டு கூட சிசிர் வந்து வரல. அந்த மாதிரி அவன் நினைக்கல. அதுதான் ஆத்திபி நகி சமையல் கட்டுக்கான் வரல. இசி தரகு உஷ்மே பாரி பரிவர்த்தனா ஜாத்தேங்க. அப்போ தான் வந்து அவற்றிலேருந்து ஒரு மாற்றமே வந்து ஏற்படுச்சான். பரிவர்த்தன் அப்படின்னா ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டது. ரா ஜாத்தாக மாற்றம் வந்து அப்போ தான் அவளுக்கு அவன் மனதுக்குள்ளே வருகிறது. திலகம் மனதுக்குள்ளே வருதா, மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. யக்கு வெங்கையா கே காரன் ஹி ஹோத்தாக. இந்த வந்து வெங்கையா கே காரன் இந்த காரணத்தினால வெங்கையா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு இந்த காரணத்தினால தான் அவர் வரல. யகாங்கு வெங்கையா காரிய குஷில் லகத்தாக. இந்த இடத்துல வந்து வெங்கையா வந்து காரிய குஷல் அப்படின்னா ரொம்ப திறமைசாலியாக, அந்த இடத்துல ரொம்ப திறமையாளராக இருந்தானா யாரே வெங்கையா திறமைசாலியாகவும் இருந்தார். யகாங்னா இங்கே வெங்கையா கி மனு வைஞானிக்கு சூஜ் பூஜ் கா பரிச்சய மில்தாகை வந்து யகாங்னா இங்கே வெங்கையா வந்து உண்மையிலே வந்து உளவியல் ரீதியாக வந்து மன ரீதியாக உண்மையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு நல்லவனாகவே இருக்கிறான். நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. வெங்கையா சுவாபசி உதாரணை வந்து வெங்கையாவோட சுவாபம் அப்படின்னா குணம்னு அர்த்தம். உண்மையிலே வந்து வெங்கையாவோட குணம் வந்து மற்றவர் எல்லோரும் மதிக்கக்கூடியவராகவே இருப்பார். அவன் ஃபேக்ட்ரியிலே வந்து எல்லோரும் உங்களை அந்த அளவுக்கு வந்து உயர்வான மனிதனாக இருப்பான் அவன் கேரக்டர் எல்லாத்துலேயுமே. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லி சொல்கிறாங்க. உதாரணம் அடுத்தவங்களுக்கும் பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதனாகவும் இருப்பானோ. வகு अपने கர்த்தவிய से पीछे नगी ஹட்தா. அப்போ வந்து அவர் அப்பனே கர்த்தவிய நமது தனது கடமையில் வந்து எதுவுமே வந்து பின்னாடி வந்து தள்ளி போட மாட்டார். அப்பப்பயே தன்னை கடமை வந்து அவர் வந்து செய்வாராம் வெங்கையா. வகு மஜிதூரோங்கா சஃபல் நேத்தாகை. அப்போ மஜிதூரம் தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி ஒரு முதன்மையான வந்து ஒரு தலைவராக இருந்தார். சஃபல்னால் வந்து வெற்றின்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு முதன்மையாக நின்று முதலாளிகிட்ட பேசி அதை வந்து தீர்த்து வைப்பாராம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியாயமுள்ள ஒரு தலைவராக இருந்தாராம் வெங்கையா. வகு கர்மவீருங்க. அதனால தான் அவர் வந்து நம்ம வந்து ஒரு கர்மவீர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த டாப்பிக்கில் வந்து இந்த லெசன் பேரே வந்து கர்மவீர்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து வெங்கையாவுக்கு தான் இந்த இடத்துல கர்மவீர்னு சொல்லணும். வகு சகன்சீல் அவரு காரிய குஷல்கள் வந்து சகன்சீல் அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அவர் ஒரு சகிப்புத்தன்மை உள்ள மனிதராகவும் இருந்தார். அடுத்தது காரிய குஷல் அப்படின்னா வந்து ஒரு திறமைசாலியாகவும் இருந்தார். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப். நன்றி, தன்யவாத்.